ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றி லைவில் வந்துட்டு நம்மளுடைய கமருதீன் நடிப்பு திறமையில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. நடிப்பாட்டில் எக்கச்சக்கமாக காமிச்சிருக்காரு. இந்த வாட்டி நடிப்பு வர்சஸ் கானா அப்படின்ற ஒரு சம்பவம் ராஜ்யம் அந்த ஒரு டாஸ்க் வீக்லி டாஸ்க் போயிட்டுருக்கு. இது பல எதிர்பார்ப்புகளை கிளப்பி விட்டாலும் கடைசியில் நல்லா வந்துட்டு மொக்கையாக வந்து 3 நாமத்தை போட்டு விட்டாங்க தான் சொல்லி ஆகணும். ஏன்னா யாருக்குமே வந்து நடிப்பாட்டிலே கிடையாது. ஆனால் ஒருத்தர் சமயம் மாசாக பண்ணார். ஏன்னா கானா ராஜ்யத்தில் இருந்த நம்ம கமருதீன் சூப்பராக வந்து பண்ணார். அது எந்த படம்னு எனக்கு சத்தியமாக ஞாபகம் இல்லை, ஆனால் அந்த காட்சி ஞாபகத்தில் இருக்குது. ஏன்னா அவர் அந்த மாதிரி பண்ணார். அதில் இருக்கிற ஒரு லைனையும் அழகாக சொல்லி டைலாகை சூப்பராக டெலிவரி பண்ணி அவ்வளோ அழகாக அருமையாக பேசினேன். அவங்களுக்கு உறுதியாக இருந்தது பற்றி நம்மளுடைய ரம்யா அப்படியே பயந்த மாதிரி நடித்த விஷயங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு. கடைசியில் அது வந்து அவங்க ரம்யா வந்து இவங்க காலில் விழுந்த மாதிரி கடைசியில் அவர் வந்துட்டு ஒரு சின்ன டான்ஸ் செப்ட் போட்டு சூப்பராக போனாங்க. உண்மையில் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ஆப்போசிட்டில் இருக்கிற நடிப்பு திலகம், அதாவது நடிப்பு துறையில் இருக்கிற அந்த தர்பீஸ் ராஜாங்கம், அவங்க தான் வந்து இந்த வேலையை பண்ணியிருக்கணும். ஆனால் அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா சுத்தமாக டுபாக்கூர் மாதிரி இருக்காங்க. வெறும் இந்த தர்பீஸை மட்டுமே வந்து நடிக்க வச்சு இது பண்ணிகிட்ருக்காங்க. அவர் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஆனால் எச்சி துப்பின்னு நடிச்சிட்ருக்காரு. இதெல்லாம் எங்கே பார்க்குற மாதிரியா இருக்கும் கடவுளே அப்படின்னு நம்ம இருந்துச்சு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். கமருதீன் நல்ல திறமையான ஒரு போட்டியாளர், அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. நல்ல நடிப்பு திறமை, பாட்டு பாடுறாரு, டிராயிங் பண்ணுறாப்புல, டான்ஸ் பண்ணுறாரு, நல்ல திறமை இருக்குது. வாய் தான் கொஞ்சம் நீளம், இப்போ அதுவும் கம்மியாகிவிட்டது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லவும். பாய் நண்பர்கள்.